நான் உங்களுக்கு நிறைய கோவில்கள், பதிகங்கள், பாசுரங்கள், மந்திரங்கள் இது எல்லாமே சொல்லியிருக்கிறேன். பொதுவா ஒரு ஜோதிடர்கிட்ட எதுக்கெல்லாம் ஜாதகம் பார்க்க வருவாங்களோ, ஏன்னா என்கிட்ட ஜாதகம் பார்க்க வந்தவங்களுக்கு இந்தந்த பிரச்சனைகள் இருக்கு. அவங்களுக்கு நான் இந்த கோவில் சொன்னேன்னு, அது எல்லாமே உங்களுக்கு நான் ரகசிய உரிமைகள் சேனல்ல சொல்லியிருக்கேன். இன்னைக்கு குழந்தை வரம் கிடைப்பதற்கு நீங்க முறையா மருத்துவ சிகிச்சை எடுக்கிறீங்கன்னா, அதை தொடர்ந்து நீங்க சிகிச்சை எடுத்துக்கோங்க. போக வேண்டிய ஒரு கோவில் பத்தி சொல்றேன். ரகசிய உண்மைகள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் உங்கள் அனைவருக்கும் சுமதி ஸ்ரீயின் அன்பு வணக்கம். இந்த பகுதியில் நம்ம நிறைய பரிகார முறைகள், பரிகார தலங்கள், ஆன்மீக கேள்வி பதில்கள், ஆன்மீக சந்தேகங்கள், என்ன பிரச்சனைக்கு என்ன மாதிரி வழிபாடு பண்ணணும்னு தொடர்ந்து பார்த்துக்கிட்டு இருக்கோம். பொதுவாக அந்த கணவன் மனைவிக்கு திருமணம் ஆன பிறகு இந்த குழந்தை இல்லைன்னா ரொம்ப வருத்தப்படுறது எதுக்கு தெரியுமா? அவங்க நமக்கு ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைச்சு வருத்தப்படுவாங்க. அதனுடைய சதவீதம்ன்றது ரொம்ப குறைவு தான். ஆனா சுத்தி இருக்கிற எல்லாரும் கேள்வி கேட்குறாங்களே, இன்னும் ஒரு குழந்தை இல்லையா, இன்னும் ஒரு குழந்தை இல்லையா? அவங்க தான் வளர்க்க போறாங்க, அவங்க தான் படிக்க வைக்க போறாங்க, அவங்க தான் அந்த குழந்தைய கஷ்டப்பட்டு பார்க்க போறாங்க. ஆனா சுத்தி இருக்கிற எல்லாரும் குழந்தை இல்லையா, குழந்தை இல்லையா? ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு சொன்னாங்க, ஒவ்வொரு மாசமும் பல லட்சங்கள் சம்பாதிக்கிறாங்க. அடிக்கடி வெளிநாட்டுக்கு போயிட்டு வரக்கூடியவங்க, அலுவலகத்துல அவங்களுக்கு கீழே அத்தனை பேர் வேலை செய்யறாங்க. ஆனா எங்க சொந்தக்காரங்க யாருமே என்ன மதிக்க மாட்டாங்கம்மா, குழந்தை இல்லைன்றதுனால ரொம்ப வருத்தப்பட்டு பேசினாங்க. நான் சொன்னேன், ஒரு பெண் தலைமை பதவியில இருக்கிறீங்க, உங்களுக்கு கீழே இத்தனை ஆண்கள் வேலை செய்யறாங்க, இப்படி வெளிநாட்டுக்கு நீங்க போயிட்டு வரீங்க, இதெல்லாம் எவ்வளவு பெரிய விஷயம், நீங்க தைரியமா இருங்க அப்படின்னு அவங்களுக்கு நான் சில கோவில்கள்லாம் சொல்லியிருந்தேன். நம்ம நாட்டில் என்ன படிச்சிருக்கோம், என்ன சாதிச்சிருக்கோம், அதெல்லாம் பார்க்க மாட்டாங்க. குழந்தை இல்லையா, இன்னும் குழந்தை இல்லையா, இன்னும் குழந்தை இல்லையா, இப்படி கேட்கறத நம்ம நிறுத்தினாவே நிறைய பேருக்கு மனசுல அந்த ஒரு கஷ்டமே இருக்காது. அது நமக்கு புரிய மாட்டேங்குது. நான் என்னோட பதிவுகளில் சொல்றேன், முதல்ல நீங்க அப்படி கேட்கறத நிறுத்துங்க. யாராவது எங்களுக்கு ஒரு குழந்தை இருந்தா நல்லா இருக்குமா, என்னன்னு தெரியல, ரொம்ப நாளா குழந்தை இல்லை, இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்க ஏதாவது சிகிச்சை எடுக்கிறீங்கன்னா அதை எடுத்துக்கோங்க. வாய்ப்பு கிடைச்சதுன்னா லால்குடி, இது திருச்சி பக்கத்துல இருக்கு, லால்குடி அன்பில்னு சொல்லுவாங்க. அன்பில் பக்கத்துல இருக்கக்கூடிய சத்திய வாகீஸ்வரர் கோவில். அம்பாளினுடைய திருநாமம் சௌந்தர நாயகி. அதை எப்படி சொல்லுவாங்கன்னா அன்பிலாந்துறை கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. அன்பில்ன்றது ஊரு, ஆலந்துறைன்றது கோவில் பேரு, ரெண்டையும் சேர்த்து அன்பிலாந்துறை கோவில் அப்படின்னு சொல்லுவாங்க. பிரம்மன் வழிபட்ட தலங்கள், அகஸ்தியர் வழிபட்ட தலங்கள், சரஸ்வதி வழிபட்ட தலங்கள், இப்படிலாம் நம்ம சொல்றோம் இல்லையா? அப்படி பிரம்மதேவன் வழிபட்ட தலங்களுள் ஒன்று அன்பிலாந்துறை கோவில், சத்திய வாகீஸ்வரர் கோவில். சௌந்தர நாயகி சமேத சத்திய வாகீஸ்வரராக சிவபெருமான் நமக்கு அங்கே காட்சி தருகிறார். அந்த கோவிலுக்கு ஒரு முறை போனால் பலன் கிடைக்கும். அது உங்க ஜாதகத்தை நீங்க பார்த்துக்கங்க. எப்பவுமே நான் சொல்றது தான், நீங்க உங்களுடைய பிரச்சனைகளுக்கு நீங்க முதல்ல தைரியமா இருங்க, நம்பிக்கையோட மருத்துவ சிகிச்சை எடுத்துக்கோங்க. வாய்ப்பு கிடைச்சா கோவிலுக்கு போங்க, நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்கும். மீண்டும் சந்திக்கலாம். அனைவருக்கும் அன்புடன் சுமதி ஸ்ரீ.